ஸோ எஸ் இந்த மாதிரி மூவி எடுக்கிறது வெரி வெரி டிஃபிகல்ட்டான ஒரு விஷயம், ரொம்ப ஒரு சேலஞ்சிங்கான விஷயம். ஸோ இந்த மூவியால் அந்த ஒரு கம்யூனிட்டி பீப்புளுக்கு வந்து ஏதாச்சும் ஒரு சப்போர்ட் கிடச்சுன்னா இட்ஸ் அ வெரி பிக் திங். ஸோ எல்லாருமே மஸ்ட் வாட்ச் திஸ் மூவி அண்ட் சப்போர்ட் பண்ணுங்க. ரொம்ப நல்லா இருந்துச்சு படம், எல்லாம் வந்து பாருங்க, கண்டிப்பாக பாருங்க. அது ரொம்ப நல்லா இருந்துச்சு, அது ரொம்ப ரியலிஸ்டிக்கா இருந்துச்சு, எல்லாம் வந்து பாருங்க, நல்லா இருந்துச்சு. அது அரசியல் வந்து அந்த 5 வருஷம் கதையில இல்ல வந்து எல்லாம் நல்லா இருந்துச்சு, ரொம்ப நல்லா கிளைமேக்ஸும் ரொம்ப நல்லா இருந்துச்சு, ஆனால் கொஞ்சம் எமோஷனலா இருந்துச்சு, சூப்பரா இருந்துச்சு. படம் ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. அங்கிள், சூப்பரா இருந்துச்சு, அவ்வளவுதான். படம் ரொம்ப நல்லா இருக்கு, எல்லாரும் வந்து தியேட்டர்ல பார்க்கணும். எல்லாருமே நல்லா நடிச்சிருக்காங்க. இது கவர்மெண்ட் கிட்ட போய் சேர்ந்துச்சுன்னா நல்ல ஒரு அந்த மக்களுக்கு ஒரு தீர்வா இருக்கும். கண்டிப்பா வந்து பார்த்து சப்போர்ட் பண்ணுங்க. படத்துல வந்து இந்த மழை அடிவாரத்துல வாழ்ற மக்களோட தவிப்பை பத்தி சொல்றாங்க. ரோடு, அவங்களுக்கு ஹாஸ்பிட்டல்லாம் இல்லை அப்படின்றத பத்தி சொல்றாங்க. இதெல்லாம் வந்து கவர்மெண்ட்டுக்கு போய் சேர்ந்துச்சுன்னா கண்டிப்பா அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ரொம்ப எமோஷனலா இருந்தது, எல்லாரும் டிஷ்யூ வச்சுதான் உட்காந்துட்டு இருந்தாங்க. ரொம்ப பிடிச்சிருந்தது. படம் ஒரு நல்ல அருமையான ஒரு ஸ்டோரி. அதாவது டெக்னாலஜி வளர்ந்து வர ஒரு நவீன காலத்தில் நமக்கு வந்து ஒரு மலை கிராமங்கள் அது மாதிரி இடத்துல வந்து இது மாதிரி பிரச்சனைகள் இருக்குன்றது நிறைய பேருக்கு இன்னும் தெரிய வராமல் இருக்குது. அதை அவ்வளோ அழகாக கட்டமைச்சு கொண்டு வந்திருக்காரு இந்த படத்துடைய இயக்குனர். நடிகர்கள் வந்து என்ன சொல்கிறது, ஒரு செகண்ட் ஹாஃப் வந்து ரொம்ப அழ வச்சுட்டாங்க எல்லாரையும். இது மாதிரியான சுச்சுவேஷன் வந்து விரைவில் வந்து மாறணும் அப்படின்றது எங்களுடைய நம்பிக்கை. நானும் ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டில் என்னங்க அரசியலில் வந்து என்னென்னா அரசியல்னு சொல்ல முடியாது, இதுதான் மக்களுக்கு அரசியல் ஒரு மக்களை காப்பாற்றணும் அப்படின்றது தான் இந்த படத்துடைய ஒரு நோக்கம். அதை வந்து கவர்மெண்ட் வந்து செயல்படுத்தணும். என்னுடைய வாழ்க்கையில் இது மாதிரி நானும் பார்த்துருக்கேன். ஏன்னா நானும் மலை காடுகளில் வந்து ஒர்க் பண்ணியிருக்கேன் ஒரு தாவரவியல் அறிஞராக. இதே மாதிரி சிரமங்கள் தான் இருக்குது. எவ்வளோ தூரம் நடந்து எந்த ஒரு வசதியும் இல்லாமல் இதே தான். அதை பார்க்கும்போது எனக்கு வந்து இப்போ எனக்கும் நான் என்ன நினச்சேனோ அதே மாதிரியான ஒரு அமைப்பு நல்ல அழகாக கொண்டு வந்திருக்காங்க படத்தை. இந்த படக்குழுவினருக்கு எங்களுடைய வாழ்த்துக்கள். படம் செம சூப்பராக இருந்ததுங்க சார். இந்த மாதிரி நிலைமை வேறு எந்த மக்களுக்கும் மலைவாழ் மக்களுக்கும் வரக்கூடாது. என் ஃப்ரெண்டுங்களும் சரி மலைவாழ் மக்கள் தான், இன்னமும் மலையில் வாழ்ந்துட்டு இருக்காங்க. இந்த ஒரு நிலைமை வரக்கூடாது சார். படம் சூப்பர். அரசியல் படம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அவங்க அரசியல்வாதிங்க வந்து மக்களுக்கு நல்லா உதவி செய்யணும். அவங்க சுயநலத்துக்காக அவங்க யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க தேவைக்கு மட்டும் வந்து ஓட்டு கேட்குறாங்க. அவங்களுக்கு நல்ல ரோடு அமைச்சு கொடுத்து ஹாஸ்பிட்டல் அங்கே கட்டி மக்களை பத்திரமா பார்த்துக்கணும். அதுதான் சார். ஓகே, செம்மையாக இருக்குது படம். படம் சூப்பராக இருக்குது. ஒரு மலைவாழ் மக்கள் எவ்வளோ கஷ்டப்படுறாங்கன்னு சொல்லிட்டு, ஹாஸ்பிட்டல் இல்லாமல், ரோடு இல்லாமல், அதுக்கப்புறம் போக்குவரத்து இல்லாமல் எவ்வளோ கஷ்டப்படுறாங்கன்னு சொல்லிட்டு இந்த படத்தில் நல்லா உணர்த்தியிருக்காங்க. டைரக்டர் 7 வருஷமாக இந்த படத்துக்காக கஷ்டப்பட்டேன்னு சொன்னார். அவங்களோட உழைப்புக்கு நல்ல பலன். இது வந்து பார்த்திங்கன்னா இது அரசியல்வாதிலாம் பார்த்து மலைவாழ் மக்களுக்கு அந்த ஹாஸ்பிட்டலு, ஸ்கூலு, மேலே போகிறதுக்கு ரோடு பாதை எல்லாம் ரெடி பண்ணி தரணும்னு சொல்லிட்டு என்னோடய கோரிக்கை. படம் நல்லா இருக்குது, எல்லோரும் வந்து பாருங்கள். சூப்பராக இருக்குது, நல்ல கதை. இது நடித்தவங்க எல்லாம் வந்து ஒரு உணர்வுபூர்வமான நடிச்சிருக்காங்க. ஆக்டரும் சரி, சைடு ஆக்டரும் சரி, எல்லாருமே நல்லா நடிச்சிருக்காங்க. எல்லோரும் வந்து நல்லா பார்க்கலாம், எல்லோரும் வந்து பாருங்கள். கிளைமேக்ஸு அந்த குழந்தை சீன் வந்து லாஸ்ட்டு சீனு எல்லார் கண்ணுலேருந்து நானே அழுந்துட்டேன். லேடிஸை எல்லாம் அழுதாங்க. நீங்கள் வந்து சொன்னால் தெரியாது, நீங்கள் வந்து படத்தை பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு புரியும். அவங்களோட உழைப்புக்கு வந்து கிடைச்ச பலன் இது. நீங்கள் வந்து அந்த படத்தை வெற்றி பெறுமாறு கேட்டுக்கொள்கிறேன். நடித்த நடிகர்லாம் சூப்பராக நடிச்சிருக்காங்க. எல்லாம் நல்லா நடிச்சிருக்காங்க, சூப்பராக நடிச்சிருக்காங்க. நல்லா இருக்குது படம், வந்து பாருங்கள் எல்லாருமே. இன்ட்ரெஸ்டிங்காக போகுது. லாஸ்ட்டு சீனே அழுந்துருவீங்க, அது மட்டும் உறுதி. படம் செம்மையாக இருக்குது, எல்லாருமே வந்து பாருங்கள். படம் ரொம்ப நல்லா இருந்துச்சு, ரொம்ப எமோஷனலாக இருந்தது.
ரொம்பவே எமோஷ்னலாக இருந்துச்சு. பார்க்க இந்த இயற்கை காட்சிகள் ரொம்ப அழகா இருந்துச்சு. இந்த மாதிரி இடம் இருக்காங்கிறத இந்த படத்தை பார்த்து தான் தெரிஞ்சுக்கிட்டேன். நல்லா இருக்கு, ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு. அரசியல் ரீதியா ஹாய், எனக்கு வாய்ப்பு கொடுத்ததுக்கு நன்றி. என்னோட பேர் முத்துக்குமார். நான் வந்து கிரேசி பிம்பங்கள் ஒரு சேனல் வச்சு பண்ணிட்டு இருக்கேன். இந்த படத்தை பார்த்து ரொம்ப சந்தோஷமா இருக்கு. லைக் இந்த படத்தில் நடிச்சவங்க எல்லாருமே ரொம்ப எஃபெக்டாக போட்டு பண்ணியிருக்காங்க. இன்னும் நிறைய பேர் மக்கள் வந்து இந்த மலைவாழ் பகுதியில் நிறைய பேர் இருக்காங்க, இன்னும் கஷ்டப்பட்டு தான் இருக்காங்க. இன்னும் கவர்மெண்ட்டுக்கு அது தெரியாமையே இருக்கு. இந்த படம் வந்து கண்டிப்பாக போய் ரீச் ஆகும். அந்த மாதிரி இன்னும் எவ்வளோ பேர் கவர்மெண்ட்டில் கஷ்டப்படுறாங்களோ, இந்த கவர்மெண்ட் வந்து இந்த மக்கள் வாயில் எவ்வளோ பேர் கஷ்டப்படுறாங்களோ, இந்த கவர்மெண்ட் கண்டிப்பாக அவங்களுக்குலாம் போய் ஹெல்ப் பண்ணணும். அது ஹெல்ப் பண்ணுறதுக்கு என்னால் முடிஞ்ச ரிவ்யூஸ் என்னோட சேனல் கேஜி பிம்பல் சேனல் மூலயமா எவ்வளோ ரிவ்யூஸ் நல்லா கொடுக்க முடியுமோ, இந்த படத்தை பற்றி எவ்வளோ சொல்ல முடியுமோ கண்டிப்பாக நான் சொல்லுவேன். அதே மாதிரி கவர்மெண்ட் இந்த மாதிரி மலைவாழ் பக்கத்தில் இருக்கவங்களுக்கு கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணணும்னு நான் வேண்டிக்கிறேன். இந்த படத்தில் நடித்த எல்லாருக்குமே என்னோட ஹேட்ஸ்அப். நல்லா பண்ணியிருக்காங்க. இந்த படம் இன்னும் நல்லா ஹிட் ஆகணும், நல்லா ஹிட் ஆகும் நான் ப்ரேயரும் பண்ணிக்கிறேன். அதே மாதிரி மலைவாழ் பக்கத்தில் இன்னும் எவ்வளோ பேர் கஷ்டப்படுறாங்களோ அவங்களுக்கு எல்லாம் நல்லது பண்ணணும்னு நான் வேண்டிக்கிறேன். எல்லாரும் பர்ஃபெக்டாக பண்ணியிருக்காங்க. எப்படின்னா அவங்க நடிக்க இங்கே வலிக்குது. எப்படின்னா நம்ம வாழ்க்கையில் இந்த மாதிரி நடந்தால் எப்படி இருக்குமோ அப்படின்ற மாதிரி வலிக்குது. அந்த மாதிரி பண்ணியிருக்காங்க. அது எமோஷனல் சொல்கிறது ஒரு 100% கனெக்டட் சார். இது வந்து பர்சன்டேஜ் குறைக்கலாம் முடியாது. 100% கனெக்டட். இந்த லாஸ்ட்டாக என்னன்னா அந்த ஒரு குழந்தை தப்பிச்சிருந்தா நல்லா இருந்துன்னு தோணுச்சு. பட் அது குழந்தை இறந்துருந்தா தான் கவர்மெண்ட்டுக்கு இது ரீச் ஆகும். அந்த குழந்தை தப்பிச்சிருந்தானா இதே மாதிரி தூக்கிட்டு போய் காப்பாற்றிடுவாங்க அப்படின்னு ஒரு மைண்ட் செட் வரும். அந்த குழந்தை செத்தது இதில் வந்து ஒரு நல்ல பாயிண்ட் தான். அதனால கவர்மெண்ட்டுக்கு வந்து கண்டிப்பாக இது ரீச் ஆகும். கண்டிப்பாக சார், இது சமூகத்துக்கு தேவையான படம் தான். இந்த படத்தை நிறைய பேர் பார்க்க மாட்டாங்க. இப்போ என்ன பண்ணுவாங்க, நிறைய பேர் யார் எவ்வளோ பேர் தேட்டரில் வந்து பார்க்குறாங்கன்னு நினைக்கிறீங்க? யாரும் கிடையாது. எல்லாமே இப்போ நிறைய நெட்ஃப்ளிக்ஸ் நிறைய சோஷியல் மீடியாஸ் வந்துருச்சு, அதிலே பார்த்துட்டு போய்ட்றாங்க. இந்த மாதிரி ஒரு கஷ்டப்படுறாங்க, 5 வருஷமாக கஷ்டப்படுறேன்னு சொல்கிறாரு ஹீரோ. அந்த கஷ்டத்தை வந்து எப்படி தெரியும்? இந்த மாதிரியான வந்து நம்மளோட சோஷியல் மீடியாஸில் வந்து விளம்பரம் பண்ணால் தான் கண்டிப்பாக தெரியும். இவங்க எல்லாரும் உழைப்புக்கும் கண்டிப்பாக ஒரு உதவி. படம் ரொம்ப சூப்பராக இருந்தது சார். எல்லாரும் நல்லா நடிச்சிருக்காங்க. நல்லா இருக்கு படம், ரொம்ப நல்லா இருக்கு. என்ன சார், இந்த மலைவாழ் மக்கள்லாம் படுற கஷ்டத்தெல்லாம் நமக்கு தெரியாது. இந்த படத்தை பார்த்தா தெரிஞ்சுக்கிட்டோம் இவ்வளோ கஷ்டமாக இருக்கே அப்படின்றது. ரொம்ப சூப்பராக இருந்தது, ரொம்ப அழகியாக இருந்துச்சு. என்ன சார், இல்லை அவங்க படுற கஷ்டம் நமக்கு தெரியாதுல்ல. நம்ம இங்கேயே இருந்துட்டோம், அவங்க எவ்வளோ கஷ்டப்படுறாங்க. அது எப்படி சொல்றதுன்னு தெரியல. ஆனால் நல்லா இருந்துச்சு. குழந்தை மட்டும் உயிரோட தான் நல்லா இருந்திருக்கும். ரொம்ப சூப்பராக இருந்துச்சு சார். படத்தில் எந்த குறையும் சொல்ல முடியாது. புது ஆக்ட்ரஸ், ஆனால் நல்லா இருக்கு படம். ரொம்ப பிடிச்சிருக்கு.